ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 35ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். நம்ம யான்ஷி கிட்ட பேசுறதுக்காக இந்த ஜியாங் அமைச்சர் யான் வீட்டுக்கு வர யான்ஷியும் அங்க பேசுறதுக்காக போயிருந்தவங்க, இதுக்கு மேல ஷென்க்கு எதிராக என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு ஜியாங் அமைச்சர் கிட்ட நம்ம யான்ஷி தைரியமாவே சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஷென்னும் வந்து என் வைஃப் கிட்ட இந்த மாதிரி மிரட்டி எந்த வேலையை வாங்குற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு நம்ம யான்ஷியை கூட்டிட்டு வெளியே வந்திருப்போம். அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த எபிசோட். ஸ்டார்டிங்லயே யான்ஷியும் ஷென்னும் ரெண்டு பேரும் கியூட்டா மாவெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஸ்டஃபிங் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் விளையாண்டிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து ஸ்னோ பொலிய யான்ஷி பாத்துறாங்க. ஸ்னோ பொலிய ஆரம்பிச்சிருச்சுட்டு வெளியே ஓடியார ஷென்னும் கோட்டை எடுத்துட்டு வந்து போட்டு விட்டுக்கிட்டு என்னோட ஸ்னோ எப்பவுமே நீதான் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த ஸ்னோ பொலியறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யான்ஷி இருந்துட்டு நான் எதுவும் நேத்து அதிகமா பேசிட்டேன்னா அந்த ஜியாங் அமைச்சிருக்கிட்ட அப்படின்ட்டு கேட்க, ஆமா நானும் எதிர்பார்க்கவே இல்ல நீ அந்த மாதிரி பேசுவன்ட்டு, அவ்வளவு தைரியமா பேசிட்ட. ஆனா இருந்தாலும் கரெக்டா தான் நீ பேசுன. இதுக்கு மேல எதுக்காக அவன்கிட்ட பயந்துகிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கணும்? அதான் நான் இருக்கல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யான்சியும் சீக்கிரமாவே நம்ம ஷென் ஃபேமிலிக்கு நேமை கிளியர் பண்ணி ஆகணும், அதுக்காக இப்ப வரைக்கும் கிடைச்ச க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஷென் இருந்துட்டு இல்ல அது என்னதா இருந்தாலும் அது பத்தாதுன்னு எனக்கு தோணுது. அந்த க்ளூவை வச்சு எல்லாம் என்னுடைய ஃபேமிலி நல்லவங்க தாங்கிறத நிரூபிக்க முடியாது. இத்தனை வருஷமா நாமளும் தேடிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இப்பயும் நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எனக்கு என்னவோ அது சலிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தோன்றதெல்லாம் இனிமேல் அதை தேட வேணாம், அதை பத்தி கேட்க வேண்டாம், இப்படி இருந்துட்டு போகட்டும்ட்டு நான் விட்டுறலாமான்னு தோணுதுன்ட்டு சென் சொல்றதுக்கு, என்ன பேசுற, இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா க்ளூ எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது, அதுக்குள்ள இப்படி பேசுறியே? கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது சென் ஃபேமிலியோட நேமை கிளியர் பண்ணியே ஆகணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் ஹெல்ப்பா அப்படின்ட்டு நம்ம யான்ஷியும் ஷென்க்கு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஸ்னோ நல்லா பொழியறத பார்த்த உடனே நம்ம யான்ஷி நான் போயிட்டு ஸ்னோல விளையாட போறேன், நீங்க வந்தா வாங்க வரலன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யான்சி சரி ஷென் பின்னாடியே வருவான்னு சொல்லிட்டு யான்சியும் ஸ்னோல விளையாடுறதுக்காக போக, ஆனா ஷென் வராம ரிட்டர்ன் போற மாதிரி போய்கிட்டு இருக்க. யான்சிக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி போறான்ட்டு பின்னாடியே போலான்னு போக பக்க ஷென் ஓடி வந்து நம்ம யான்சியை கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே ஸ்னோல செம ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சீச்சி தான் காட்டுறாங்க. அவளுடைய லவ்வருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. சீச்சியோட லவ்வரும் அங்க வந்துடுறான். சீச்சி குளூர்ல இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்ன சீச்சி உனக்கு ரொம்ப குளிருதான்ட்டு கையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு ஊதி விட்டுட்டு இருக்க. சீச்சியோ ஏன் இவ்வளவு லேட்டு, என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம சீச்சியோட லவரும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை எடுத்து காட்டி இதுதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் பாரு, சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விட அவ ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே லீ பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் நம்ம சீச்சி மேல ஒரு கண்ணு இருக்கு இல்லையா. சீச்சியும் இது சூப்பரா இருக்கு நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு அவளும் விளையாட்டுத்தனமா எடுத்து ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இத பாக்குற லீக்கு இந்த இடத்துல நாம தானே இருக்கணுங்கிற மாதிரி ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்க. அப்படியே ரெண்டு பேருமே அங்க பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸ்னோவெல்லாம் எடுத்து உருண்டை ஏட்டம் பண்ணி அதுல பொம்மை மாதிரி பண்ணிட்டு நான் செய்யற பொம்மை நீ செய்யற பொம்மை நான்ங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்த உருவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. சீச்சியும் ஒரு பொம்மையை செஞ்சுட்டு இது பாரு எவ்வளவு அழகா இருக்கு, உன்ன மாதிரி செஞ்சிருக்கேன்லன்னு சொல்ல, இது பாரு நான் உனக்காக செஞ்சிருக்கேன், இது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சீச்சியோட லவ்வரும் காட்ட, இது பார்க்க என்ன மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விளையாண்டுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறா. இவனும் பின்னாடியே ஸ்னோல நனையாதன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த லீக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பொம்மை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்னோவையும் வந்து பார்க்க சீச்சி செஞ்சது நல்லா அழகா கியூட்டா பண்ணிருக்கா. அதை அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்துட்டு அதை கையில அப்படியே தூக்கிட்டு சீச்சியோட லவர் செஞ்சிருந்திருப்பான் இல்லையா, அந்த பொம்மையை அவனுடைய கால்ல போட்டு செம்மையா மிதிச்சு கோவத்தோட மிதிச்சு தள்ளிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான். அப்படியே அரண்மனையில நம்ம ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட போட்டோவை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. இப்ப வேலையாட்கள் யாருமே அந்த இடத்துல இல்லாத எல்லாருமே வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க, தனியா தானே இருக்காங்க. அதனால அவங்க ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்துட்டு பழைய ஞாபகம்லாம் வந்து பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்னோ வந்திருக்குது, இந்த டைம்ல நீங்க என் கூட இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்ப பழைய ஞாபகம்லாம் வர அவங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது. நீங்க என்னை விட்டுட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டீங்க, இப்ப நான் இந்த நாட்டை பார்த்துக்கிட்டு இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே மனசு கஷ்டத்துல அழுதுகிட்டு இருக்கேன். அப்ப நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணும் யான்ஷியோட அங்கிள் அந்த மெசிஷியன் இருக்காரு இல்லையா, அவரும் அங்க வந்துடுறாங்க. இவங்க அழுதுகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பொண்ணு அவரை நிப்பாட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்க அவங்களும் அழுது முடிக்க அசிஸ்டன்ட் பொண்ணும் ராஜமாதான்னு கூப்பிட்டுக்கிட்டே போக அவங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு என்ன உங்களுக்கு லீவ் கொடுத்து அனுப்பி விட்டுட்டா நீங்க திரும்பவும் இங்க வந்திருக்கீங்க, என் கண்ணுல பாரு தூசி பட்டுருச்சு, கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்காக உங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சு திரும்ப இங்க வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கேன். நாங்க எல்லாரும் வீட்டுல போயிட்டு என்ன பண்ண போறோம், எப்பயுமே
உங்க கூட தான் இருக்கும், எங்களுக்கு வீட்டுல போய் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்க கூட இந்த பனி பொழியறனால உங்க கூட கொண்டாடணும்னு ஆசை, அதனாலதான் நானும் வந்துட்டு என் கூடயே அங்கிளும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல ராஜமாதாவும் நீ எப்பவுமே இப்படிதான் என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுவ, எனக்கும் நீ இல்லாத கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. யான்ஷி அங்கிளும் நான் உங்களுக்காக புது மியூசிக்க கம்போஸ் பண்ணியிருக்கேன், அதை இன்னைக்கு உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லவும் ராஜமாதாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. வேலைக்காரங்களை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க, சரி சரி நம்ம இங்கேயே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல இந்த லியா தான் காட்டுறாங்க, அவன் ஸ்னோ பொம்மைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் இல்லையா, கரெக்டா ஃபுல்லா வீடு ஃபுல்லா கேண்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல போயிட்டு அந்த ஸ்னோ பொம்மைய கையில வச்சுக்கிட்டு அது உருக உருக உருகிறாத நான் அலோட் பண்ண மாட்டேன், நீ உருகி போற மாதிரி என்னோட உத்தரவு இல்லாத நீ உருகி போக கூடாதுன்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த ஸ்னோ பொம்மையை பார்க்கக்குள்ள நம்ம சீச்சியோட ஞாபகம் தான் வருது அவனுக்கு. சீச்சி அழகா சிரிக்கிறது, சின்ன குழந்தை மாதிரி பண்றது, இதெல்லாம் அவனுக்கு நினைச்சு அந்த பொம்மையை பார்த்துட்டு நீ உருகிறாத, நீ என்கிட்ட இருந்து போறதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வேற கேண்டில் வேற எரிஞ்சிட்டு இருக்குமா, அதை பார்த்துட்டு அதுக்கு கூட தள்ளி நீ உட்காந்துக்கிட்டு நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பனி பொம்மையா அப்படியே ஃபுல்லா உருகி கீழே இறங்கி போயிடுது தண்ணியா. எனக்காக நீ மட்டும்தான் இருக்க, என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அவன் கை ஃபுல்லா வெறும் கைதான் இருக்கு, தண்ணி ஃபுல்லா கரைஞ்சி போயிடுச்சு. அதனால செம்ம கோவமாயிட்டு டேபிள்ல இருக்கிற பொருள் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு மட்டும்தான், நான் உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ முடிவு பண்ணவனா இந்த லீ என்ன பண்றான்னா அரண்மனைக்கு வந்துடுறான். அங்க ராஜமாதா யான்ஷியோட அங்கிள் அசிஸ்டன்ட் பொண்ணுன்ட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் வந்த உடனே ராஜமாதா உங்ககிட்ட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கன்னு சொல்ல, எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்க நம்ம யான்ஷியை பத்தி இவன் சொல்ல ஆரம்பிச்சிடறான். இந்த ஜியாங் அமைச்சர் தானே ஷென்னை வாட்ச் பண்ணுங்கிறதுக்காக நம்ம யான்ஷிய கல்யாணம் பண்ணி வச்சான். அந்த விஷயத்த ராஜமாதா கிட்ட சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அது இல்லாத இது ஷின் இளவரசனுடைய ஆர்டர் படிதான் நடந்திருக்கு. ஷின் இளவரசன் ஜியாங் அமைச்சர்ன்ட்டு நம்ம யான் ஃபேமிலியை மிரட்டி யான்ஷியவும் ஷெனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பைக்கப்ப ஷென்னை பத்தின விஷயங்கள்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யான்ஷி மூலமா அப்படின்லாம் சொல்ல அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அங்கிள் வந்துட்டு அவர் மண்டி போட்டுட்டு அப்படி எல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு என்னுடைய மருமக பொண்ணுதான், அவ அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் ஷெனை கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க இப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு ஒரு ஸ்பை எல்லாம் ஷென் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது உண்மையான்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ராஜமாதா கேட்கறதுக்கு எனக்கு என்னவோ அப்படி தோணல, இவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு தோணுதுங்க. ராஜமாதாவுக்கு செம கோவம் ஆகுது. யான்சியோட அங்கிளை பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏன் பேலன்ஸ்ல இருந்துகிட்டு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கல அப்படின்ட்டு சமயம் திட்டவும் அவரும் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் ராஜமாதா இருந்துட்டு லீ நீ இந்த நேரத்துல வந்திருக்கன்னா வேற எதுவும் மேட்டருக்காக தான் வந்திருக்க, நீ யான்சி விஷயத்துக்காக இங்க வரலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்க அப்பதான் இந்த லீ ஒரு பெரிய குண்டையே தூக்கி போடுறான். ராஜமாதா நீங்க சொல்றதும் சரிதான், ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு வெளியே, திரும்பவும் அந்த நர்சரி ரைம்ஸ் வந்து இப்போ வெளியே காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு, எல்லா குழந்தைங்களும் அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க, இந்த அரசாங்கம் சரியில்லை, இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் வதப்படுத்துது, கொடுமைப்படுத்துது, அரசாண்டுகிட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப கொடூரமானவங்க எல்லாம் சொல்லி ஒரு பாடல் ஒண்ணு வெளியே பரவிக்கிட்டு இருக்கு, அது எல்லாருமே பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல ராஜமாதாவுக்கு ஒண்ணும் புரியல, நீ என்ன சொல்றன்னு கேட்க ஆமா ராஜமாதா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு ரைம்ஸ் பரவிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதே போல இப்பவும் அந்த மாதிரி அந்த பாட்டு பரவிக்கிட்டு இருக்குது. ராஜமாதாவுக்கு செம்ம கோவமாகுது. நீ எதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாத என்கிட்ட சொல்லக்கூடாது, உண்மையாலுமே இன்வெஸ்டிகேட் பண்ணியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா ராஜமாதா தெருவுல விளையாடுற குழந்தைங்க எல்லாம் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க, அது இல்லாத இந்த யான்ஷியோட அங்கிள் கம்போஸ் பண்ண அந்த மியூசிக்க வச்சுதான் அவங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க, இவர் ஆல்ரெடி ஷின் இளவரசனுடைய அரண்மனையில ஒரு மியூசிக் ஒண்ணு வாசிச்சாரு, அதே மியூசிக் கம்போஸ் பண்ணி தான் இந்த பாடலும் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு என்னவோ இதுல ஷின் இளவரசன் ஜியாங் அமைச்சர் இந்த மியூசிஷியனும் இருப்பாருன்னு தோணுது, இதெல்லாம் ஷின் இளவரசனோட ஆர்டர் படிதான் நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. அந்த அங்கிள் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ராஜமாதா, நான் இந்த விண்டர் சீசனுக்காக தான் நான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணேன், மத்தபடி உங்களுக்கு எதிரான எந்த பாடலும் நான் ரெடி பண்ணவே இல்ல, இது வீணா என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த லீயும் செம்மைய போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் ராஜமாதா, இவருடைய கம்போசிங்ல வந்த அந்த பாட்டு தான் இப்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்குது, எல்லாருமே எல்லா குழந்தைங்களுமே இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க, அதுலயே நம்ம அரசாங்கத்தை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவுக்கு செம கோவமாயிடுது. முன்னாடி இருக்கிற பொருள் எல்லாம் விட்டு அடிச்சு எவ்வளவு தைரியம் அப்படின்ட்டு திட்ட இந்த லீ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அசிஸ்டன்ட் பொண்ணெல்லாம் செம்மையா பயந்து போயிட்டு அவளும் மண்டி போட்டுக்கிட்டு இருக்க. இந்த லீ இன்னும் ஏத்தி விடுற மாதிரி நம்ம அரசாங்கத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்படி இப்படின்ட்டு நிறையவே பேச ஆரம்பிக்கிறான். அது இல்லாத ஷின் இளவரசன் பத்தி சொல்லவும் உடனே ராஜமாதாவும் ஷின் இளவரசனை வர சொல்லுங்கன்னு சொல்ல ஷின் இளவரசனா அங்க வந்து மண்டி போட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, அவர் விண்டர் சீசனுக்காக ஒரு மியூசிக் தான் வாசிச்சாரு தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது, நானும் எந்த ஒரு
பிளானும் பண்ணவே இல்ல, இது தேவையில்லாத என் மேல குற்றம் சொல்ற மாதிரி இருக்கு, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி அவனும் வந்து மண்டி போட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. அது இல்லாத அம்மா நான் உங்களுக்கு அகேன்ஸ்டா நடந்துக்குவேனா, நான் அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்ல இந்த லீ இருந்துட்டு அப்படியே மாத்தி பேசவும் ஆரம்பிச்சிடறான். இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணது என்னவோ யான்சியோட அங்கிள் தான் தென் இளவரசனுடைய அரண்மனையில கம்போஸ் பண்ணாரு. ஆனா இது யாரோ இந்த மியூசிக் திருடி வேணும்னே இத பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நீங்க எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்க, அது இல்லாத ராஜமாதா அந்த நர்சரி ரைம்ஸ்ல என்ன இருந்துச்சு தெரியுமா, சின் இளவரசனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவரை ராஜாவாக்கணுங்கிற மாதிரி பேசி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சின் இளவரசன் செம்மையா பயந்து போயிடுறான். அம்மா நான் அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே பண்ணலமா, எனக்கும் அந்த பாட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லம்மா, நான் அதை பண்ணவே கிடையாது, நீங்க இத கண்டிப்பா விசாரிக்கணும், இதுக்கு குற்றவாளி யாருன்னு நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவன் பயந்து போய் கேட்டுட்டு இருக்க. ராஜமாதாவும் இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு லீக்கு ஆர்டர் கொடுக்க அந்த லீயும் ஒரு திருட்டுத்தனமான மொழியோட பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஷென்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு லெட்டரை கொண்டு வந்து ஷென் கிட்ட கொடுக்க அந்த ஷென்னும் வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகி பார்க்க யான்சி பாக்குறாங்க. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்க யான்சி கிட்டயும் லெட்டர் கொடுக்க அந்த லெட்டர்ல நேத்தோட உங்களுடைய நல்ல நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஷென்னும் யான் ஃபேமிலியும் நாளையில இருந்து நல்லாவே இருக்க போறது கிடையாது, ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போறீங்க அப்படின்லாம் சொல்லி மிரட்டுற மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு யான்சி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. அப்படியே யான் வீட்டை தான் காட்டுறாங்க. யான் வீட்டுல நம்ம யான்சியோட அம்மாவை இந்த லீயோட ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. மத்த யான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒரு காவலாளிகள்லாம் முன்னாடி நின்று ஒவ்வொருத்தங்களா மறைச்சு நிப்பாட்டிக்கிறாங்க. யாரையுமே அந்த லேடியை காப்பாத்துறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அவங்க தளபதியை தேடுங்க, தளபதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, என்ன காப்பாத்து சொல்லுங்கன்னு கத்திக்கிட்டே போக லியோட ஆபீஸ்க்கும் அந்த காவலாளிகள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு யான்சியோட அம்மாவை நிப்பாட்ட அந்த கோட்டைக்குள்ள போகிறதுக்கே நம்ம யான்சி அம்மாவுக்கு செம்ம பயமா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு. அங்க ஒரு ஆளார் கொடூரமா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. யான்சி அம்மாவும் அதை பாக்குறாங்க, யாரா இருக்கும்ட்டு முன்னாடி வந்து பாக்கக்குள்ளதான் அவங்க அண்ணன் பார்த்த உடனே செம்மையா பயந்து போயிட்டு அண்ணா உனக்கு என்னாச்சுன்னு போய் கேட்க அவரை ரொம்ப கொடூரமா அடிச்சு போட்டிருக்கானுங்க. யான்சியோட அம்மாவும் கையை பிடிச்சிட்டு அண்ணா உனக்கு என்னாச்சு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க அவரும் தங்கச்சின்னு ஏதோ சொல்றதுக்காக வர அந்த ஆட்கள் எல்லாம் பிடிச்சு அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. யான்சி அம்மாவையும் கொஞ்சம் ஆட்கள் பிடிச்சிடுறாங்க. இந்த சைடு யான்சி அப்பா யான்சியை கூப்பிட்டு வர சொல்ல யான்சியவும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. யான்சியும் பதட்டத்தோட ஓடி வந்துட்டு என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு கேட்க உங்க அம்மாவை இந்த லியோட ஆபீஸ்ல இருந்த காவலாளிகள் எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, உன்னுடைய அங்கிளுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதோ ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கான், அதனால உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல என்னப்பா பெரிய பிரச்சனை, என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணும் புரியாம அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. அந்த வீட்டுடைய ஹெட் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு தெரியலமா எதுக்காக வந்து கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல, ஜின்லிங்னு பேர் இருக்கிற உங்க அம்மாவுக்கு தான் உங்க அங்கிள் வீட்டோட நேம் இருக்கு இல்லையா, அதனாலதான் வந்து கூட்டிட்டு போறேன்ட்டு போனாங்க, என்ன காரணம் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியலமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க எப்படி அவங்கள விட்டுருக்கலாம், எந்த விசாரணையுமே இல்லாத எதுவுமே இல்லாத நீங்க பாட்டுக்கு விட்டுருக்கீங்களே, நீங்க எப்படி இவ்வளவு கோலத்தனமா இருக்கலாம்னு சொல்லி திட்டி விட்டுட்டு நீங்க வேணா பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன், நான் போயிட்டு காப்பாத்துறேன் எங்க அம்மாவை, யாரு அந்த லீ தானே கூட்டிட்டு போனா, நான் போய் கூட்டிட்டு வரேன், அவன் கோட்டைக்குள்ள நான் போறேன்னு சொல்லிட்டு நம்ம யான்சி அங்க இருந்து கோவத்தோட கிளம்பி போக அப்ப சீச்சியும் எதிரில வந்துட்டு யான்சி நல்ல வேலை நீ இங்கதான் இருக்கியா, நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடணும், ஷென் உனக்கு ஒரு செய்தியை சொல்றதுக்காக தான் என்ன அனுப்பி விட்டாரு, அவர் பேலஸ்ல போய் பேசுறாராம், உங்க அம்மாவோட ஃபேமிலியை விட்டுற சொல்லி ரெக்வெஸ்ட் பண்றதுக்காகவும் அவர் எந்த தப்பும் பண்ணலங்கிறதுக்காகவும் பேசுறதுக்காக போறேன்னு சொல்லி இருந்தாரு, எனக்கு தெரியும் நீ இங்க வந்திருப்பேன்னு, அதனாலதான் நான் உன்னை இங்க தேடி வந்தேன், நல்ல வேலை நீ எனக்கு கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யான்சியும் சென் ஹெல்ப் பண்ணா மட்டும் என்னுடைய அங்கிள் வெளியே வரமாட்டாரு, நான் இதுக்காக இன்னொரு ஆளை போய் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஜியாங் அமைச்சரை போய் பாக்குறதுக்கு சொல்ல சீச்சியும் சரி நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. நம்ம சீச்சியும் யான்சியை பார்த்துட்டு அப்படியே தனியா நடந்து வந்துகிட்டு இருக்க. அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு, அவளும் சரி யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குன்ட்டு கொஞ்ச நேரம் நிக்கிறா. ஆனா அவ என்ன நினைச்சுக்கிறான்னா திரும்பவும் நம்ம லவ்வர் தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரான் போல இருக்குன்ட்டு ஏ முட்டாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட அங்க எதிரில வந்து நிக்கிறது யாருன்னா இந்த லீ தான் வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே செமையா பயந்து போயிட்டு நீங்களா அப்படிங்க, ஏன் நீ எதிர்பார்க்கலையா, நான் தான் வந்திருக்கேன், என்னை பார்த்த உடனே உனக்கு டிசப்பாயிண்டடா இருக்கு போல இருக்கே அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஜியாங்க ஒரு வேலையை அனுப்பி வச்சிருந்தேன், அதான் அவரு தான் வந்துட்டாருன்னு நினைச்சிட்டேன் அப்படின்ட்டு நான் சீச்சி சொல்ல இந்த லீ இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஜியாங் லங்ஷி உனக்கு அவன் மட்டும் தான் கண்ணுல தெரியறானா, என்னையெல்லாம் பார்க்க உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவ பக்கத்துல வர நம்ம சீச்சி அங்க இருந்து பயந்து போயிட்டு ஓடுறதுக்கு பார்க்க இவன் கழுத்துல அடிக்க சீச்சியும் மயக்கம் போட்டுறா. அப்படியே
அவளை மயக்கம் போட வச்சு அப்படியே கட்டி பிடிச்சு தூக்கிட்டே போயிடுறான். யான்சியும் ஜியாங் அமைச்சர் வீட்டுக்கு வந்து முன்னாடி நின்னுட்டு டோரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த காவலாளிகள் எல்லாம் நீங்க போங்க, அவர் வெளியே வரமாட்டாரு, நீங்க மீட் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க டோரை ஓபன் பண்ணுங்க, ஜியாங் அமைச்சரை வெளியே வாங்க, நான் உங்கள்ட்ட பேசணும், இவ்வளவு நாளா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஹெல்ப்புக்காக நான் உங்கள்ட்ட ஒரு உதவிக்கு வந்திருக்கேன், ப்ளீஸ் எனக்காக டோரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம யான்சியும் கேட்டுட்டு இருக்க அவனுங்க உங்களை வெளியே தள்ளுற அளவுக்கு நீங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல. ஆனா யான்சியும் அங்க இருந்து கிளம்புற மாதிரி இல்ல, ஜியாங் அமைச்சர் வெளியே வாங்க, இல்லைன்னா என்னை உள்ள விடுங்க, நான் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜியாங் அமைச்சரும் வெளியே வரான். நம்ம யான்சியும் அவங்க அங்கிளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதையும் அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதை பத்தியும் யான்சி சொல்ல ஜியாங் அமைச்சரும் நானே கேள்விப்பட்டேன், அந்த லீதா இந்த மாதிரி வேணும்னா பண்ணிருக்கான், அவன் நேத்துக்கு நைட்டே போயிட்டு நான் உன்னைய ஷென்க்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதோட சேர்த்து அன்னைக்கு இளவரசன் ஷின் வீட்டுல நம்ம உங்க அங்கிள் வந்து ஒரு மியூசிக் வாசிச்சார் இல்லையா, அதை வச்சியும் பிளேட்டை மாத்தி அந்த மியூசிக்கை வச்சு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பாட்டை பாடி மக்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெரிய இஷ்யூவே கிளப்பி விட்டுட்டான். அதுலதான் உங்க அங்கிளை அவன் புடிச்சிட்டு போயிட்டு விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருக்கான், உங்க அம்மாவையும் அதுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல யான்சியும் எப்படியாவது அவரை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்ச என்னால அது முடியாது, இவன் ஷின் இளவரசனையும் கோத்து விட்டதால ஷின் இளவரசனையும் இப்ப அவருடைய அரண்மனையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டு காவல்ல வச்சிருக்காங்க, நானும் இப்ப ஏதாவது ஆக்ஷன் எடுத்தேன்னா ராஜமாதா கோவத்துக்கு ஆளாகணும், இது டைரக்டாவே ராஜமாதாவே இந்த கேஸ பாக்குறதால என்னாலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல நம்ம யான்சியும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, ராஜமாதாவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஷின் இளவரசனுக்கு நீங்க ஒரு டீச்சர், நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம், எங்க மாமாவையும் எங்க அம்மாவையும் காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க அவர் என்னால முடியவே முடியாதுமா, இந்த லீவ் வேணும்னே ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றான், எனக்கு தெரிஞ்சு ஷென்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்கன்னு கேட்க ஆமா ஷென்க்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது, அதனாலதான் அவன் வேணும்னே இதை பண்ணிருக்கான்னு சொல்ல அப்பனா எங்க மாமாவை வெளியே கொண்டு வரவே முடியாதான்னு கேட்கறதுக்கு என்னால அதை செய்ய முடியாதுன்னு அவரும் சொல்லிடுற. நம்ம யான்சியும் சரின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு போக அப்ப அவங்க திரும்பி பார்த்து ஜியாங் அமைச்சரே இப்ப நடக்கிறத பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷென் ஃபேமிலிலயும் இந்த மாதிரி தானே நடந்துச்சு, தப்பே பண்ணாத அப்பாவி உயிர்கள்லாம் இறந்துச்சுல்ல, அதே போலதானே இப்பயும் நடக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட ஜியாங் அமைச்சரும் உள்ள வந்துட்டு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் என்னால இந்த பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, ஷின் இளவரசனுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, ராஜமாதாவுக்கு நல்லாவே தெரியும் என்னோட பாசம் எல்லாமே ஷின் இளவரசன் மேலையும் இந்த யான் ஃபேமிலி மேலையும் இருக்குன்ட்டு, அதனால இப்போதைக்கு நான் எந்த மூவ் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் உருவாகும், இது ராஜமாதாவுக்கும் நல்லா தெரியும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு அவரும் உள்ள போயிட்டு சீச்சியோட லவர் இருக்காங்க அவன் ஜஸ்டிஸ் ஆபீஸ்க்கு ஓடி வந்துட்டு சீச்சின்னு கூப்பிட்டே வரான், அங்க சீச்சி இல்ல, அந்த ஜஸ்டிஸ் ஆபீஸோட ஹெட்டோட அசிஸ்டன்ட் தான் வரான், என்ன இங்க எதுக்கு ஓடி வர, எதுக்காக இங்க வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேச ஹெட்டும் வெளியே வந்துட்டு என்ன இங்க சத்தம், தேவையில்லாத சத்தம் போடுற வேலை வச்சுக்கீங்க, இப்ப யான் ஃபேமிலிக்கு பெரிய ப்ராப்ளமே நடந்துகிட்டு இருக்கு, ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல நமக்கு நிறையவே வேலை இருக்கு, யான்சியோட அங்கிள் இம்பீரியல் கோர்ட்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க, இங்க தேவையில்லாத சத்தம் போடுற வேலையை விட்டுட்டு நிறைய வேலை இருக்கு நமக்கு, வந்து பாக்குற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் ஹெட் கூட்டிட்டு போயிடுறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாத சீச்சியோட லவ்வரும் சீச்சியை தேடிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், சீச்சிய இந்த லீ கடத்திட்டு வந்தான் இல்லையா, அவன் கொண்டு வந்து அவனோட வீட்டுல ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்க, நம்ம சீச்சி மயக்கத்துல இருக்கா, இவ இந்த லீயும் நம்ம சீச்சி முகத்துக்கு முன்னாடி போயிட்டு அவனோட முகத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க, சீச்சிக்கு அப்ப மயக்கம் தெளிஞ்சிருச்சு போல இருக்குது, கண்ணை முழிச்சு பார்க்க இவனுடைய முகத்தை பார்த்த உடனே செம்மையா பயந்து போயிட்டு எழுந்திருச்சுற, அப்பதான் அந்த பொண்ணு அந்த இடத்துல சுத்தி பாக்குறா, இது எந்த இடம், நான் எங்க இருக்கேன்னு கேட்க என்னை எல்லாரும் கருப்பு பிசாசுன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை நீ நரகத்துல இருக்கலாம் அப்படிங்க, சீச்சியோ உனக்கு என்ன வேணும், எனக்கு கொல்ல போறியான்னு கேக்குறதுக்கு அவன் அப்படி பக்கத்துல வந்துட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி, ஆமா இந்த நரகத்துல 18 அசுரர்கள் இருக்காங்க, எனக்கு அசிஸ்டண்டா உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட போறேன்ட்டு பயமுடுத்த அந்த பொண்ணு செமைய பயந்து போயிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்க நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்றான், சீச்சியும் பயந்து போயிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க, இவனும் முகத்துல கை வைக்க போக சீச்சி விலகிக்கிறாளா, என்னாச்சு நீ என்னை பார்த்து ஏன் பயப்படுற அப்படின்ட்டு அவ தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், சீச்சி இந்த இடத்த சுத்தி பாரு, இங்க எல்லாம் பாரு, உனக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பொக்கிஷத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா சீச்சியே பொக்கிஷ ரூமுக்குள்ள பொக்கிஷ மாதிரி கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டான் போல இருக்கு, சீச்சியே அதெல்லாம் பாக்குற அவளுக்கு செம்மையா பயமா இருக்கு, சீச்சி இதெல்லாம் அந்த ஜியாங் லங்ஷியால் உனக்காக இதெல்லாம் செய்யவே முடியாது, இதெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நானா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் பெரிய குடும்பத்து பொண்ணுங்க யூஸ் பண்றது, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் உனக்காக தான் நான் வாங்கி வச்சிருக்கேன், இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க சீச்சியும் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறா, லீயும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஆமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு நீ என் ஒய்ஃபா வரணும்னு சொல்ல நான் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிட்டேன், எனக்கும் ஜியாங் லங்ஷிக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்ல நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு
என்ன வேணாலும் கொடுத்து நான் அவனை உங்ககிட்ட இருந்து விலைக்கு வைக்கிறேன், நீயே சொல்லு அவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு கேட்க, அதுக்கு சீச்சி இருந்துட்டு அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு, நீ சரின்னு சொல்லு, அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்து அவன் உங்ககிட்ட இருந்து விலகி வைக்கிறேன், என்ன இதுக்கு தடையா அந்த லூ வருவானா அந்த லூவையும் கொண்டு போட்டுறேன் அப்படிங்க. சீச்சி செம்மையா பயந்து போயிட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணிராதுன்னு சொல்ல, அப்ப என்னதான் பண்ணும் சொல்லுன்னு கேக்குறதுக்கு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்ல, என்ன நீ அவனை லவ் பண்றியா, அதை விட உன்னை நான் அதிகமா லவ் பண்றேனே, என்னை விட உனக்கு அவன் பொருத்தமான ஆள் கிடையாது, நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆனா நான் உன்னை லவ் பண்ணலையேன்னு அந்த பொண்ணு சொல்ல, இவன் செமைய கோவமாயிட்டு நீ போய் சொல்லாத, நீ என்னை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்னை பிடிக்கும், நான் முகமுடி போட்டுட்டு உன்னை பார்க்க வந்த அப்பயே என்னை அண்ணா அண்ணான்னு நீ கூப்பிட்டு இருந்த, அப்பயே நான் உங்ககிட்ட சொன்னல என்னை அண்ணான்னு கூப்பிடாதுன்னு சொல்லி, நீ என்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லினா இல்லையா, அப்படியே எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு, உனக்கு ஏன் என் மேல லவ் வரலன்னு கேட்க, லவ் அஃபெக்ஷன் வேற ஃப்ரெண்ட் வேறன்ட்டு அந்த பொண்ணு எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பாக்க, இந்த லீவும் அந்த பொண்ணு விடாம உனக்கே என் மேல லவ் வரலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு குளிக்க எடுக்க, அவ தள்ளி விட்டுட்டு ஓங்கி பாலாருன்னு அரைஞ்சிடறா. இவனும் கோவத்துல அந்த பொண்ணை இடிச்சு தள்ளி கிஸ் பண்ணி ரேப் பண்ற மாதிரி போக, அந்த பொண்ணு செமையா பயந்து போயிட்டு உதட்டெல்லாம் கடிச்சு விட்டுறா. அப்பயும் அவகிட்ட கொடூரமா நடந்துக்க அந்த பொண்ணு பயத்துல அப்படியே அமைதியாயிட்டு அழுதுகிட்டு இருக்க, அப்பதான் இவனுக்கு புரியுது நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்ட்டு எழுந்திருச்சுற. சீச்சியும் செமையா பயந்து போயிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. லீயும் எழுந்திருச்சுட்டு நான் உனக்காக காத்திருக்கேன், நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நீ என்னை லவ் பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம யான்ஷி லீயோட ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க. அங்குள்ள காவலாளிகள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நம்ம யான்ஷியும் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த லீயும் வெளியே வந்துட்டு யான்ஷி பார்த்துட்டு, ஷென் மேடம் நீங்க ரொம்பவே அவசரப்படுறீங்க, இப்ப நடந்திருக்கிற தப்பு ரொம்ப பெருசு, இதுல ஷென் தான் அக்யூஸ்ட், நீங்க உங்க ஃபேமிலியை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போடுங்க, கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, தேவையில்லாத இப்படி அவசரப்பட்டு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம யான்ஷியும் என் ஹஸ்பண்ட் மேல ஏதாவது நீ பிரேம் பண்ணணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இந்த லீயும் என்ன இப்படி என்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஷென்ன கல்யாணம் பண்ணதே அவனை ஸ்பை பண்றதுக்காக தானே, அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனதால அவன் மேல அஃபெக்ஷன் வந்துருச்சோ, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படின்னு கேட்க, இங்க பாரு அது உனக்கு தேவையில்லாத வேலை, நான் முதல்ல அப்படி ஸ்பையா அங்க போயிருந்திருக்கலாம், ஆனா அது இப்ப மாறி போயிடுச்சு, அது என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ தேவையில்லாத என் ஹஸ்பண்ட் மேல பிரேம் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், லீயும் அதையும் பாத்துக்கலாம், நீ என்ன பண்ணுமோ பண்ணி முயற்சி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புள்ள போயிடுறான். யான்ஷிக்கும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு வர, ஷென்னும் ஆல்ரெடி யான்ஷிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யான்ஷியை பார்த்த உடனே நீ வந்துட்டியா, நான் போயிட்டு ராஜமாதா கிட்ட நான் கேட்டேன், ஆனா அவங்க முடியாதுன்ட்டு எந்த ஒரு பதிலுமே என்கிட்ட சொல்லவே இல்ல, நான் ஏதாவது வேற வழி இருந்தா பாக்குறேன் அப்படின்ட்டு ஷென் சொல்றதுக்கு எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஜியாங் அமைச்சர் போய் பார்த்துட்டு தான் வந்தேன், அவர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த கேஸ பத்தி ராஜமாதா எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, விசாரிக்காத விட மாட்டாங்க, இதனால எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஆபத்து வர மாதிரி இருக்குதுன்னு ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ட்டு நம்ம யான்சின்னு சொல்ல என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.